everyone, welcome to our channel. In the video class 10th standard sample question paper section C question number 26 வந்து பார்க்க போறோம். So question number 26ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா National Art Convention got registrations from students from all parts of the country, of which 60 are interested in music. So ஒரு group வந்து கொடுத்திருக்காங்க. So இதுல வந்து music, டான்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஹேண்டிகிராஃப்ட், இந்த 3 குரூப் வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து மியூசிக்கில் 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து டான்ஸ். ஸோ டான்ஸில் 84 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் ஹேண்டிகிராஃப்டில் 108 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் ஆப்டிமம் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ஆர்கனைசர்ஸ் விஷ் டு கீப் தம் இன் மினிமம் நம்பர் ஆஃப் குரூப்ஸ் சச் தட் ஈச் குரூப் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த சேம் பிளாட்ஃபார்ம் அண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் குரூப் இஸ் த சேம். ஸோ ஆப்டிமம் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அதுக்காக ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மினிமம் நம்பர் ஆஃப் குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. சச் தட் அதுக்காக ஈச் குரூப்லேயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, அதாவது சேம் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ மியூசிக்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு குரூப்பில் வந்து ஒரு குரூப்பாக பிரிக்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து மியூசிக்கில் கலந்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்து அந்த குரூப்பில் இருக்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி வந்து ஒரு குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் குரூப், எத்தனை பேர் வந்து ஒரு குரூப்பில் இருக்காங்க அப்படின்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் குரூப்ஸ் இன் ஈச் ஆர்ட் ஃபார்ம், ஒரு ஆர்ட் ஃபார்ம்லேயும் எத்தனை குரூப்ஸ் இருக்குது அப்படின்றதும் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் ஹவு மெனி ரூம்ஸ் ஆர் ரிக்வயர்ட் இன் ஈச் குரூப் வில் பி allotted a room. ஸோ அதே மாதிரி எவ்வளோ ரூம்ஸ் வந்து வேணும் ஃபார் ஈச் குரூப் அப்படின்றதும் வந்து நம்ம சொல்லணும். அதாவது how many rooms are required if each group will be allotted a room. ஸோ எத்தனை ரூம்ஸ் வந்து வேணும், ஒரு குரூப்புக்கு ஒரு ரூம் அப்படின்னா எத்தனை ரூம்ஸ் வேணும் அப்படின்றதும் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதுக்கு எப்படி ஃபர்ஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் குரூப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஹெச்சிஎஃப் ஆஃப் 60, 84, 108 வந்து சால்வ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபார் 60, 2 30 டைம்ஸ், 2 15 டைம்ஸ், 3 5 டைம்ஸ், 5 1 டைம். அடுத்தது 84. ஸோ 2 42 டைம்ஸ், 2 21, 3 7 டைம்ஸ், 7 1 டைம். அண்ட் அடுத்தது 108. ஸோ 108 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். ஸோ 2 5 டைம்ஸ் அண்ட் 4 டைம்ஸ். ஸோ 2 2s are 4, 2 7 டைம்ஸ். ஸோ 3 9s are 27, 3 3 டைம்ஸ் அண்ட் 3 1 டைம். ஸோ அப்போ 60க்கு நம்மளுக்கு வந்து என்னென்ன கிடச்சிருக்குன்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு 5 வந்து வந்திருக்கு. 84க்கு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு 7 அண்ட் 108க்கு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 கியூப் வந்து இருக்குது. ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்னும் போது நம்ம என்ன பார்க்கணும், காமன் ஃபேக்டர்ஸ்க்கு லோவஸ்ட் பவர் மட்டும் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 60, 84, 108. ஸோ இதில் வந்து நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் எது 2 அண்ட் 3 தான் வந்து காமன் ஃபேக்டர்ஸ். 2ல் லோவஸ்ட் பவர் வந்து 2 ஸ்கொயர், 3ல் லோவஸ்ட் பவர் வந்து 3 தான். ஸோ அப்போ 4 இன்ட்டு 3. ஸோ இப்போ வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் குரூப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் குரூப் இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நம்பர் ஆஃப் குரூப்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் குரூப்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு மியூசிக்கில். ஸோ மியூசிக்கில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 60 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 60 ஸ்டூடெண்ட்ஸ் பை 12 சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு 5 வரும். ஸோ 5 குரூப்ஸு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் குரூப்ஸ்
in dance. So 84 by 12, which is 7. And number of groups in handicraft. So 108 by 12. ஸோ நம்மளுக்கு 9 வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என்னது நம்பர் ஆஃப் குரூப்ஸ், ஒரு ஆர்ட் ஃபார்ம்லேயும் இருக்கிற குரூப்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ எப்படி இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு குரூப்பில் 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ வந்து நம்ம நம்பர் ஆஃப் குரூப்ஸ் எப்படி பண்ணோம்னா 60 by 12 வந்து பண்ணுறோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அடுத்தது வந்து லாஸ்ட்டாக அவங்க கேட்டிருக்கிறது டோட்டல் ரூம்ஸ், total number of rooms required. That is equal to 5 plus 7 plus 9. So 9 plus 7 is 16, 16 plus 5 is 21. So இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 27 வந்து பார்க்கலாம். So question number 27 எப்படி சால்வ் பண்ணோம்னா, if alpha and beta are the zeros of the quadratic polynomial சொல்லி 5x square plus 5x plus 1 வந்து கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கிவன் ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் த ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நான் ஜீரோஸை வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டாவாக வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது சம் ஆஃப் த ஜீரோஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஸோ அப்போது இங்கே ஏ வந்து 5, பியும் வந்து 5 and c is 1. ஸோ அப்போ சால்வ் பண்ணும் போது -5 by 5 வரும், which is -1. and alpha into beta வந்து c by a, which is 1 by 5. இப்போ அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிப்போம்னா நம்மளுக்கு தனியாக வந்து ஃபார்முலா கிடையாது. ஸோ அப்போ வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் வந்து a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ தெரியும், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வேல்யூ தான் தெரியும். நம்மளுக்கு வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வந்து தெரியாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவாக நான் கொண்டு வரேன். ஸோ அதுக்காக வந்து நான் இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வேண்டியது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு வந்து நான் எழுதுகிறேன். ஸோ இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா -1 த ஹோல் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. -2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து 1 by 5 is equal to alpha square plus beta square. So 1 minus 2 by 5 is equal to alpha square plus beta square. இது சால்வ் பண்ணுறேன். 5 minus 2 by 5 LCM எடுத்து, ஸோ அப்போது 3 by 5 வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 1 by alpha, அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா alpha to the power -1 plus beta to the power -1. this is nothing but 1 by alpha plus 1 by betaன்னு வந்து அர்த்தம். ஸோ இப்போ எப்படி நம்ம எழுதலாம்னா 1 by alpha plus 1 by betaவை ஃபஸ்ட்டு வந்து LCM எடுத்துக்கிறோம். அப்போ வந்து alpha into beta வரும். இங்கே டினாமினேட்டரில் நான் into 1 பண்ணுறேன். அப்போனா மேலேயும் வந்து இன்ட்டு பீட்டா வந்து நான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு டினாமினேட்டரை ஈக்குவலைஸ் பண்ணும். அப்போ மேலே நியூமரேட்டர்லையும் இன்ட்டு பீட்டா ப்ளஸ் இங்கே வந்து இன்ட்டு ஆல்ஃபா பண்ணுறேன். ஸோ இன்ட்டு ஆல்ஃபா. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a ப்ளஸ் பி. அதே மாதிரி இங்கே வந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, அதாவது சம் ஆஃப் த ஜீரோஸ்க்கும் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸும் வந்து இருக்குது. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு -1. ஸோ -1 பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து 1 by 5. ஸோ சால்வ் பண்ணுறோம். -5 வந்து நம்மளுக்கு ஆன்சராக வரும். ஸோ இந்த செகண்ட் சப்டிவிஷனுக்கு -5 தான் வந்து ஆன்சர்.
ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.